ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறு இருந்தது. பயணத்தால் களைத்திருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல் வேளை. அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் எடுக்க வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அந்த சமாரிய பெண் அவரிடம், நீர் ஒரு யூதன், நானோ சமாரியன் பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டனர். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்தால் நீர் அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். இயேசு அவரிடம், அந்த பெண் அவரிடம், ஐயா, தண்ணீர் எடுக்க உம்மிடம் ஒன்றும் இல்லை, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீ பெரியவரோ? அவரே எங்களுக்கு இந்த கிணற்றை கொடுத்தார். அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதில் இருந்துதான் தண்ணீர் குடித்து வருவது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் கிடைக்கும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கும் அவருக்கும் என்றுமே தாகம் இராது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவருக்குள்